கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம். எல்லாரும் ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளுக்காக, உங்களுடைய இரக்கங்களுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த ஒரு நாளை எங்களுக்கு போட்டி கொடுத்து ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே பிரவேசிக்க நீ செய்து வருகின்ற கிருபைகளுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிக கிருபை தந்து குடும்பமாக உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், கிறிஸ்துவை நாங்கள் மனதார போற்றி துதிக்கவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். கல்வாரி இரத்தம் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து ஆவியானவர் தாமே பொருட்படுத்தி வழி நடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 145 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். 145. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவரும் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரிகைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரிகைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். அந்த நல்ல தேவனை இந்த மாலை புகழில போற்றுவோம், புகழுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்றென்றும் மாறார். சபையார் யாவரும் எழுந்திருந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். கைகளை தட்டி நாம் உற்சாகத்தோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். Oh,
கண்களை மூடி ஜெபம் செய்து கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய தயவுகளுக்காக, உம்முடைய பிரதான இரக்கங்களுக்காக, நீர் எங்கள் மேல் பாராட்டிய சகல கிருபைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சிவிகாரத்தின் ஆவியோடு கூட நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை நல்கி வருகின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் உம்மை பாடி நாங்கள் மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் உள்ளங்களை நீர் பலப்படுத்த வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் நீ கிருபை நல்கி அவர்களும் உம்மை தொழுது கொள்ள அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். பாடல்கள் வழி, இசையின் வழியாகவும், வேத தியானத்தின் வழியாகவும், மாறி மாறி வாசிப்பதின் வழியாகவும் நீர் எங்களோடு கூட இடைப்பட, ஆசீர்வாதத்தின் வழியாகவும் நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுதல் செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம். பேசுகிற உம்முடைய மகனையும் பிரத்யேகமாக நீர் ஆசீர்வதிக்க, பரலோகத்தின் மன்னாவை இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு நீர் திறந்தருள வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களை நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை நீர் கிருபையாய் எங்களுக்கு இறங்கி எங்களை வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம். மீண்டுமாக தலைகளை தாழ்த்தி நிற்கிற வேளையிலே கல்வாரியின் ரத்தம் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமருவோம். இன்னொரு பாடலையும் பாடுவோம். ரொம்ப ஸ்பீடா போனாங்க. ஓகே. ஆது மரண
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டது. சங்கீதம் 30 சபையார் யாவரும் எழுந்து நின்று வேத பற்றி வாசிப்போம். தயவுசெய்து பைபிள் வச்சிருக்கிறவங்க எழுந்து நின்று வாசிச்சிருக்கிறோம். சங்கீதம் 33 வசனம் 1 தொடங்கி 7 வரை நாம் மாறி மாறி வாசிப்போம். முதல் வசனம்: நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நீட்டியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்தியெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தில் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவர் சமுத்திர ஜனங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விடாதபடி ஜனங்களுடைய நினைவுகளை அவமதித்தார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் சுதந்திரமான தெரிந்து கொண்ட கடவுளும் பாக்கியமுள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செயல்களை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் விடுதலையால் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த விடியத்தால் தப்புகிறது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணை, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எல்லாம் இருப்பதாக. ஆமென். ஆமென். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிப்பாராக. குறிப்பாக 12வது வசனம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை சொந்த தெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பாக்கியம் பெற்றவர்களாக வாழ்கிறோம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனமும் அவருக்கு பிள்ளையாக நாம் இருக்கிறபடியினால் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அந்த நல்ல வாழ்க்கைக்குள்ளே கடவுள் நம்மை வழிநடத்தும் பொழுது, இந்த உலகத்திலே இருப்பவனின் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று உணர்ந்து, அந்த பெரியவர் என் குலத்திலே இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு நாம் நம்முடைய ஜீவியத்தை நடத்தும் பொழுது நாம் பாக்கியம் பெற்ற
ஜனமாக இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை தெரிந்து கொண்டவர். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டபடினா அந்த ஜாதியை, அந்த ஜனத்தை கடவுள் கைவிடாமல் வழி நடத்தி வந்தார். அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் என்பதை நாம் இந்த மாலை வேளையிலே உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நாமும் பாக்கியம் பெற்றவர்களாக வாழ முடியும். அந்த நல்ல ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வரவேற்கிறோம். கடவுளுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இப்படியாக நாம் கூட முடிகிறதற்காக நாம் மிகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நம்ம மத்தியில் ஒரு 2 சகோதரிகள் ஒரு சகோதரன் வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம அன்போடு கூட வரவேற்கிறோம். சிஸ்டர், நீங்கள் கொஞ்சம் பிரதர் கொஞ்சம் எந்திரிச்சு நின்று உங்கள் பேரை சொன்னால் எங்களுக்காக. பீட்டர், ஓ இவங்க எஸ்தரோட தெரிஞ்சது. உங்க பேரு சார்? சரி. சித்ரா, மித்ராவா? அது போய் பார்த்துருக்கா அவங்க வீட்டுல. ஓகே, கடவுள் உங்களை ஆசீர்வாதம். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம். எஸ்தருடைய அழைப்புக்கு இணங்கி அவர்களும் இன்று நம்முடைய மத்தியில் இருப்பதற்காக நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். அந்த வேளையிலே நம்முடைய காணிக்கைகளையும் தசம்பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துவோம். காணிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற வேளையில் அந்த புலவத்தாரை என்ற பாடலை பாடி சபையார் யாவரும் எழுந்தென்று ஜெபிக்க வேண்டும். புதிய நாள் எங்களுக்கு கொடுத்து எங்கள் ஆசிரியத்தை எங்கள் கூடுதலுக்காக நன்றி சொல்லுறேன். ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழி நடத்துகிற உங்கள் கிருபைக்காக நன்றி சொல்ல ஆண்டவரே. எங்கள் மேலே வைத்திருக்க அளவில்லாத நண்பருக்காக நன்றி சொல்ல ஆண்டவரே. எங்களோட தொடர்ந்து அப்பா அங்கே வந்திருக்க ஒருத்தருக்காக நன்றி சொல்ல ஆண்டவரே. தொடர்ந்து காணிக்கப்பட்ட ஒரு கருத்தை ஆசிரியங்கப்பா தொடர்ந்து இந்த சபையோட தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அந்த பணத்தை உங்கள் சித்தத்து போல நாங்கள் எடுத்து பயன்படுத்தி எங்கள் வழி நடத்த ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்லி நல்ல பிதாவே. ஆமென். போதனை ஜபத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக கல்வாரி அன்பை எண்ணியிடும் வேளை கண்கள் கலங்கிடுது. மிகவும் அருமையான பாடல். இறுதி சரணம் வரும்பொழுது சபையார் யாவரும் எழுந்து நிற்க கேட்கிறேன். நமக்காகவும் வந்திருக்கிறவர்களுக்காகவும் தேவனுடைய செய்தியை தந்து நம்மை வழி நடத்துவார்கள். Thank you.
உன் ஜீவன் தந்தீரையா, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு வந்து நிற்கிற எங்கள் மேல் உம்முடைய அணுக்கரகம் கிருபையும் இரக்கமும் வழிநடத்த வேண்டும் என்று போதகர் ஜேம்ஸ் நம்மை ஜெபத்தில் வழி. நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மாட்சிமையும் மகிமையும் கனத்திற்கும் உரியவரே, சகலத்தையும் படைத்து பராமரிக்கின்ற எங்கள் பராபரனே, சர்வ லோகத்தின் அதிபதியே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணராய் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் எங்கள் தேவனை எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படியாக எங்களுடைய இருதயங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் வந்து நிற்கவும், கர்த்தரை தேடவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கவும் எங்களுடைய இருதயத்திலே நீர் இடைப்பட்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கிருபைக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரமே எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையே எங்களை தாங்கி வருவதற்காக நன்றி. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமும் பிரஸ்தாபப்படுவதாக. கர்த்தாவே, இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில நீர் இடைப்பட்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீர் எங்களை இப்படி சுத்த பிரகாரமாக நடத்தி கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து நாங்கள் உளமாற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க இல்லம் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் அருளினமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் எங்களுக்கு செய்து வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தம் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பூலோகத்திலே நாங்கள் ஜீவனம் பண்ணும்படியாக எங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் நேர்த்தியாக சந்தித்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை கைவிடாமல் நீர் எங்களை நடத்தி வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கண்மணி போல் எங்களை காத்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு நீர் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வசனம் சொல்வது போல நீர் எங்களை அப்படியாக ஒவ்வொரு நாளும் நடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் யார் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுடைய உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, இதோ இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவிகொடாத நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உம்மை தேடாத நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்க சுய புத்தியின் மேல் சாய்ந்து நடந்த அந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் உம்முடைய சித்த பிரகாரமாக காரியங்களை நாங்கள் நடப்பிக்காத அந்த நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை தேடாமல் வேதம் வாசிக்காமல் ஜெபிக்காமல் இருந்த அந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, நீ கிருபையாய் இறங்கி எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுதல் செய்கிறோம். இதோ உம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை கர்த்தர் கிருபையாய் மன்னிக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, அறியாமையினாலும் துணிகரமாக செய்த பாவங்களை கர்த்தர் கிருபையாக மன்னிக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய ஜனங்கள் மேலே இறங்கி அவர்களின் கிருபையாய் மன்னிக்க வேண்டுதல் செய்கிறோம். பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எங்களுடைய அநியாயங்களை கர்த்தர் நீக்கி எங்களை சுத்திகரிப்பதற்கு நீ நீதியும் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கிருபையாய் எங்களை மன்னியும்.
ஆண்டவரே இப்பொழுதும் இதோ உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தேவனே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீ கிருபையாய் அவர்களை தொட்டு குணமாக்குகிற தேவனாக இருக்கிறீர். பரம வைத்தியரே, நீர் இறங்குவீராக, அவர்களை தொடுவீராக. கர்த்தாவே, பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே தாயார் பார்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டயாலிசிஸ்க்கு செல்கின்ற சகோதரி பிரசிக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிற மற்றவர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். சகோதரி ராமநாதனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஆர்வத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி பிரமிளாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஏஞ்சலின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தாயார் வித்யாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயார் சரஸ்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் சரீரத்தில் பலவீனம், கர்த்தர் தாமே இறங்கி அவர்களை கிருபையாய் நீர் தொடுவீராக, அவர்களை குணமாக்குவீராக. ஆண்டவரே, இந்த பலவீனத்திலே அவர்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆண்டவரே, பவுலுக்கு நீர் அருளின அந்த மாகிருபை மாபெலன் ஆண்டவரே அவர்களோடு கூட இருக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேலையில வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தொடர்ந்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி வேலை செய்ய கிருபை பாராட்டும். சிங்கையில தனித்து இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ கிருபையாய் அவர்களுக்கு இறங்கி அவர்களை தொடுவீராக. டேனிக்காக ஜெபிக்கிறோம். சுரேஷ்காக ஜெபிக்கிறோம். நீங்க ஜான் கண்ணாவுக்காக ஜெபிக்கிறோம். ஜோஷுவாவுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி சிசிலியாவுக்காக ஜெபிக்கிறோம். கோவிங்காக வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, தனித்து இருக்கிற இந்த பிள்ளைகளை நீரை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் விட்டு சென்றிருக்கிற குடும்பங்களையும் உடைய கரத்திலே வைக்கிறோம். குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் கிருபையாய் சந்திக்க வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, இப்படியாக பல தேவைகளோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, பொருளாதார தேவைகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் கிருபையாய் சந்திப்பீராக. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் தொடர்ந்து படிக்க கர்த்தர் கல்வி ஞானத்தை தந்து அவர்களை கிருபையாய் நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற சகோதரி ரெனிதாவுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரன் ஆண்ட்ரூக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் மேல் நம்முடைய அன்பு கரம் இருப்பதாக, அவர்கள் அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் தொடர்ந்து வளரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே முதிர்ச்சி அடைகிற பிள்ளைகளாக அவர்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக. கர்த்தாவே, இப்படியாக எங்களுடைய சபை கட்டட காரியத்தை உடைய கரத்திலே வைக்கிறோம். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் நீர். ஆண்டவரே, கிருபையாய் எல்லா காரியங்களையும் நடப்பிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆலயத்துக்கு வர கடப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாய் அவர்களோடு கூட இடைப்படும். ஆலயத்துக்கு வருவதற்கான வழியை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறீர். அப்படியாக உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்தி உடைய ஆலய பிரகாரங்களை அவர்கள் வாஞ்சிக்க கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தை உடைய கரத்திலே வைக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்கு இறங்கி கர்த்தர் கிருபையாய் தொடர்ந்து வழிநடத்த அரசியல் சீர்பட பொருளாதாரம் செழிப்பு பெற நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே சாபாவிலே நடக்கிறதான இந்த தேர்தல் ஆண்டவரே, உங்களுடைய சித்த பிரகாரமாக யாரை நீ நியமிக்க விரும்புகிறீரோ அதனுடைய சித்தப்படியாக நிறைவேற நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்படியாக இந்த மலேசியா தேசத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக மன்றாடுகிறோம். கர்த்தாவே, மீண்டுமாக இந்த நாளை உங்களுடைய கரத்திலே வைக்கிறோம். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனே, நீ கிருபையாய் இறங்கி எங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக. இன்றைக்கும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில வந்திருக்கிறதான சகோதரர் பீட்டர் தர்ஷினிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்காவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கிருபையாய் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கவும், ஆண்டவரே, அவர்களுடைய உள்ள திரியங்களை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு அவர்களை தாங்குவதாக, அவர்களை வழிநடத்துவதாக, அவர்களுடைய உள்ளத்தின் பிரயாசங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு எங்களுடைய இதயத்தை நேராக திருப்பும்.
ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படி அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுடைய உள்ளங்களை கர்த்தருக்கு நேராக்கும். ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் கடினத்தை கர்த்தர் அகற்றி பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படுகிறார்கள். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். ஆண்டவரே நாளைக்கும் நடக்கிறதான எல்லா மற்ற சபைகளில் நடக்கிற ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். அருமை ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். இரண்டு நாளாகமும் 32ஆம் அதிகாரம் வசனம் 24 26 வசனம் வரையிலும் வாசிக்க கேட்போம். 2 Chronicles chapter 32 verses 24 to 26. இரண்டு நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்காய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவர் மேல் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவளும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெருமையை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பெருமை என்பது அல்லது மனமேட்டிமை நமக்குள் இருக்கிறதான ஒரு சுபாவம். இந்த மனமேட்டிமை என்பது அல்லது பெருமை என்பது நமக்கு எல்லாருக்கும் இருக்கின்றபடியினால நாம் பல சமயங்களிலே பெருமை கொண்டவர்களாக நாம் இருக்க முடியும். பல காரணங்களுக்காக நாம் பெருமை கொண்டவர்களாக இருக்க முடியும். நாம் அறியாமையினாலே கூட இன்றைக்கு நாம் பெருமை கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்துல பெருமை இல்லை என்று நாம் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு என்னிடத்துல பெருமை இல்லை, நான் மனமேட்டிமை அடையல அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் எல்லாருடைய இருதயங்களிலே இந்த மனமேட்டிமை இருக்கிறது. அந்த மனமேட்டிமை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த பெருமையை எப்படி நாம் அறிந்து கொள்வது, அதை எப்படி நாம் கண்டுகொள்வது என்று இருப்பதுதான். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு இந்த மேட்டிமையான இதயம், the prideful heart. இந்த மேட்டிமையான இதயத்தை நாம் எப்படி கண்டுகொள்வது என்பதை எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில 3 காரியங்களை நாம் இந்த மாலை வேளையில படித்துக் கொள்ளலாம். முதலாவது என்னவென்றால், இந்த மேட்டிமையான இதயம் அல்லது மேட்டிமையானவன் சரியாக மறு உத்தரவு அருள மாட்டான். The pride responds சரியாக அவனுக்கு செய்யப்பட்ட உபகாரங்களுக்கு சரியாக மறு உத்தரவு கொடுக்க மாட்டான். இரண்டாவதாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், மேட்டிமையானவன் தேவ கோபத்திற்கு ஆளாகுகிறவனாக இருக்கின்றான். The pride consumed by God's wrath. தேவனுடைய கோபத்திற்கு அவன் ஆளாகுகிறவனாக இருக்கின்றான். மூன்றாவதாக, மேட்டிமையானவன் அல்லது மேட்டிமை இதயம் கொண்டவன் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே தாழ்மைப்பட வேண்டும் என்று இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க முடியும். அந்த 3 காரியங்களை நம்ம பார்ப்போம். முதலாவதாக, இந்த மனமேட்டிமை உள்ளவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லது கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு
சரியாக அல்லது அந்த செய்யப்பட்ட உபகாரங்களுக்கு தக்கதாக அவன் நடந்து கொள்ள மாட்டான் என்று எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கிறோம். வசனம் 24 நம்ம வந்து வாசிக்கிறோம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். இந்த எசேக்கியா ராஜா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ராஜா. ஏன் நல்ல ஒரு ராஜா அப்படின்னாக்கா, வேதத்துல நம்ம வந்து பார்க்கும் பொழுது சவுல், தாவீது, அதன் பிறகு சாலமோன் ராஜா. இந்த சாலமோன், இந்த 3 ராஜாக்களும் ராஜ்யத்தில இந்த இஸ்ரேல் தேசம் வந்து ஒன்றாக இருந்தது. ஆனால் சாலமோன் ராஜாவுக்கு பிறகு இந்த இஸ்ரேல் தேசம் 2ஆக பிரிந்தது என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். 2ஆக பிரியும் பொழுது இஸ்ரேல் தேசம் ஒன்று, அடுத்ததாக யூதா ராஜ்யம், இஸ்ரேல் ராஜ்யம் யூத ராஜ்யமாக இருந்தது. அப்போ இந்த 2 ராஜ்யத்தில வெவ்வேறு ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். மொத்தம் 40 அல்லது 42 ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். அந்த 42 ராஜாக்கள்ல மொத்தம் 9 ராஜாக்கள் தான் நல்ல ராஜாக்கள். நல்ல ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தவறு செய்யல அப்படின்னு இல்லை, அவர்களிடத்துல குறை வந்து இருந்தது. ஆனாலும் கர்த்தருக்கு தங்களுடைய இருதயத்தை நேராக திருப்பினார்கள். கர்த்தருக்கு பிரியமானதை அவர்கள் வந்து செய்தார்கள். அதனால அதுல வந்து 9 ராஜாக்கள்ல நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த 9 ராஜாக்கள்ல இந்த எசேக்கியா ராஜாவும் ஒருத்தராக நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த எசேக்கியா ராஜாவை நம்ம வந்து பார்க்கும் பொழுது தேவன் அவரை அதிகமாக ஆசீர்வதித்தார். அதிகமாக ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து முக்கியமாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல நாம் வந்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல வசனம் 5 7 யாராவது வாசிக்கிறத. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். சரி, இங்க வந்து எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், குறிப்பாக அந்த 5ஆம் வசனத்திலே நம்ம வந்து பார்க்கும்போது அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில, அந்த நம்பிக்கை நம்ம வந்து பார்க்கலாம், கடவுள் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை குறித்து சொல்லும் பொழுது அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அப்பனா கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கை உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக இருந்தார் இந்த எசேக்கியா ராஜா என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய நடத்தை நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கும்போது கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரே வந்து சார்ந்திருந்து கர்த்தருடைய கற்பனைகளை வந்து அவர் வந்து கை கொண்டு நடந்தார் என்று பார்க்கிறோம். அதனால என்ன ஆனது, அவன் போகிற இடமெல்லாம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அதாவது இந்த அசீரியா ராஜா அந்த காலகட்டத்திலே எசேக்கியா ராஜா ஆளுகை செய்யும் பொழுது பெரிய அச்சுறுத்தலா இருந்தது இந்த அசீரியா ராஜ்யம். ஆனாலும் அந்த அசீரியா ராஜாவுக்கு பயப்படாம கூட இந்த எசேக்கியா வந்து இருந்தார். ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை கடவுள் மேல இருந்தது. இப்படி பட்ட ஒரு ராஜா, இந்த ராஜா கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததுனால தேவன் அவரை அதிகமாக ஆசீர்வதித்தார். குறிப்பாக 5 ஆசீர்வாதங்களை நாம் வந்து பார்க்கிறோம். அதை நமக்கு சுருக்கமாக நான் வந்து சொல்றேன். இந்த 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் இந்த எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தை சீர்படுத்தும் போது அதுக்கான எல்லா தேவைகளையும் அவர் வந்து சந்தித்தது மாத்திரமல்ல, அந்த வேலைகளை தேவன் வந்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம்.
இரண்டாவது நம்ம வந்து என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த செனக்கெரேப் ராஜா, அதாவது அசீரிய ராஜா இந்த யூதா தேசத்தை போர் தொடுக்க வரும் பொழுது எசேக்கியா தேவனை நோக்கி பார்க்கிறார். தேவனை ரொம்ப ரொம்ப கரிசனையோடு தாழ்மையோடு தேவனை நோக்கி வந்து பார்க்கிறாரு. ஏனென்றால் இந்த அசீரிய ராஜா வந்து எசேக்கியா கிட்ட வந்து சவால் விடுகிறார். என்ன சவால் விடுகிறார் என்றால், உன்னுடைய தேவன் உன்னை வந்து காப்பாத்திடுவாரா? உங்களுடைய தேவன், ஜீவனுள்ள தேவன் உங்களை வந்து காப்பாத்திடுவாரா அப்படின்று சவால் விடும் பொழுது எசேக்கியா ராஜா தாழ்மையோடு முழங்கால் படிக்கிட்டு அவருக்கு வந்து அந்த கடிதத்தை வந்து தேவனுக்கு முன்னதாக அவருக்கு பரப்பி அவர் வந்து மன்றாடுறாரு தேவனுக்கிட்ட, ஆண்டவரே எனக்கு வந்து உதவி செய்யுங்க, உங்க ஜனங்களுக்கு நீங்க வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஆச்சரியமாக அற்புதமாக அந்த செனக்கெரேப் ராஜா அல்லது அசீரிய ராஜாவிலிருந்து அவங்களுக்கு இஸ்ரேல் யூதா தேசத்துக்கு வெற்றியை கொடுக்கிறத நாம் வந்து பார்க்கிறோம். அது இரண்டாவது. மூன்றாவதாக நம்ம வந்து பார்க்கணும், எசேக்கியா ராஜா வந்து நோய்வாய்ப்பட்டுட்டார். நோய்வாய் என்று சொல்லும் பொழுது மரண படுக்கையில் அவர் வந்து இருக்கிறார். அப்ப அந்த மரண படுக்கையில இருக்கும்போது கூட அவர் வந்து ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே நான் வந்து உமக்கு உத்தமனா நான் வந்து நடந்தா அது வந்து உமக்கு வந்து தெரியும், உண்மையில நம்பிக்கையா நான் வந்து இருந்தேன், அது உமக்கு வந்து தெரியும் அப்படின்னு அவர் வந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்தை கேட்டு அவருக்கு வந்து சுகத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஜெபிக்கும் பொழுது சுகமான பிற்பாடு அந்த சுகமாகும் பொழுது ஆண்டவர் எசாயா தீர்க்கதரிசி இடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அவர் தன்னுடைய நோய் வந்து குணமாக வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். என்னன்னா, நீ குணப்பட்ட பிறகு, அதாவது உன்னுடைய நோய் வந்து குணமான பிறகு 3 நாளைக்கு பிறகு நீ ஆலயத்துக்கு போவ அப்படின்னு. அப்ப எசேக்கியா ராஜா இந்த எசாயா தீர்க்கதரிசிகிட்ட வந்து கேட்கிறாரு, நான் குணமாகி 3 நாளைக்கு பிறகு நான் வந்து ஆலயத்துக்கு போவேன் என்பதற்கு என்ன அடையாளம்? அப்ப என்ன அடையாளம் என்று அவருக்கு ஒரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எசேக்கியா ராஜா இயற்கைக்கு மாறான ஒரு காரியத்தை கேட்கிறார். என்னன்னா, இந்த சூரியன் வந்து 10 படி அல்லது பின்னால போகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் வந்து கேட்கிறார். சூரியன் வந்து அதோடைய டைரக்ஷன் ஒன்னே ஒண்ணுதான், அது அந்த கிளாக் வைஸா அது வந்து சுத்தம், அது வந்து ரிவர்ஸ்ல வந்து போகாது. ஆனா எசேக்கியா வந்து கேட்கிறாரு, அது 10 அடி அல்லது 10 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஏறத்தாழ அரை மணி நேரம் பின்னால சூரியன் வந்து போகணும் அப்படின்னு அவர் வந்து கேட்கிறார். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட இயற்கைக்கு மாறாக எசேக்கியா ராஜா ஜெபிக்கும் பொழுதும் கூட தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த காரியங்களை வந்து வாய்க்க பண்ணார். 10 அதாவது அரை மணி நேரம் அல்லது 10 டிகிரி சூரியன் வந்து பின்னாடி போகும்படியாக தேவன் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு விஞ்ஞானிகளை, இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம், அவங்க இந்த உலக தோற்றத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து கணக்கு பண்ணும் பொழுது அரை மணி நேரம் வந்து குறையுது. அப்ப அந்த அரை மணி நேரம் எப்படி குறையுது அப்படின்னாக்கா, வேதத்துல எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது உண்மையானது, நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று அவங்க வந்து சொல்றாங்க. சரி, இவ்வளவு பெரிய அற்புதத்தை அவர் வந்து செஞ்சார். அது மாத்திரமல்ல, இந்த 32ஆம் அதிகாரத்துல இந்த 27ஆம் வசனத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசிங்க. 2:32-27. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டசாலைகளையும் சகலவைகள் உள்ள மிருகங்களையும் கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு
தொழுவங்களையும் உண்டாக்கினான். சரி, நீங்க வந்து என்ன பார்க்கறோம்னா அந்த ராஜ்யத்துல பெருத்த ஆசீர்வாதங்கள், ஒன்று வெள்ளி மாத்திரமல்ல, இன்னும் நிறைய நிறைய ஆபரணங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதெல்லாம் வைக்கும்படியான பொக்கிஷ சாலையும் தொழுவங்களையும் அவர் வந்து உண்டாக்கினார் அப்படின்னு பார்க்கலாம். தேவன் வந்து இந்த எசேக்கியா ராஜாவை அவ்வளவு பெருத்த ஆசீர்வாதங்களோடு கூட ஆசீர்வதித்தார். அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்ற இந்த எசேக்கியா ராஜா, அவர் குறித்து என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. 25ஆம் வசனத்துல எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமை ஆனான். பிரியமானவர்களே, இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் இவ்வளவு செய்திருக்கிறாரே, கர்த்தர் எனக்கு இவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறாரே, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு காரியங்களை வாய்க்க பண்ணி இருக்கிறாரே, அப்படி என்று அந்த செய்யப்பட்ட உபகாரங்களுக்கு அதற்கு ஏற்றவண்ணமாக அவர் வந்து நடக்கல. அந்த உபகாரங்களுக்கு சரியான மறு உத்தரவு அவர் வந்து கொடுக்கல. அப்படின்னா என்ன? கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நாம் சரியான மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். We have to respond appropriately to the blessings that God has given us. தேவன் நமக்கு அருளிய ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ற வண்ணமான அல்லது ஏற்ற மறு உத்தரவை கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எசேக்கியாவின் இடத்துல அது வந்து எதிர்பார்த்தார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை நான் வந்து உனக்கு கொடுத்தேன், உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன், இயற்கைக்கு மாறான அதிசயத்தை நான் வந்து செஞ்சேன், இவ்வளவு இந்த பெரிய வெற்றியை, அதாவது இந்த அசீரிய ராஜா, இந்த பெரிய ராணுவம், பெரிய ராஜ்யத்திலிருந்து உனக்கு வந்து நான் வந்து வெற்றியை கொடுத்தேன். ஆனா இந்த உபகாரங்களுக்கு, செய்யப்பட்ட உபகாரங்களுக்கு நீ அதற்கு ஏற்ற வண்ணமாக நடக்கல அப்படி என்று இங்க சொல்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 116:2 நாம் வந்து வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் அங்க வந்து இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்றார். எண்ணத்தை நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே சமயத்தில் சங்கீதக்காரனும் என்ன உணர்கிறான்? கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் என்ன செலுத்துவேன் அப்படின்றது என்ன? கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு மனிதனாகிய நான் என் கடவுளுக்கு, என் தெய்வத்துக்கு நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று அந்த 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 மனப்பாங்கு அங்க வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த கட்டாயம் அங்க இருக்கிறத நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றால், நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த செய்யப்பட்ட உபகாரங்களுக்கு நாம் எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தேவன் செய்த உபகாரங்களுக்கு ஏற்ற வண்ணமாக நாம் வந்து நடந்து கொள்கிறோம் என்றால் எப்படியாக அது காணப்பட வேண்டும்? அதற்கு நாம் எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். காணப்படுவது மாத்திரமல்ல, அந்த தேவனுக்கு, நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்கின ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதுமே நம்முடைய இதயத்தை திரும்பவும் கொடுக்கிறவர்களாக நாம் வந்து இருக்கணும். தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க, அந்த அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வண்ணமாக நான் எண்ணத்தை செலுத்துவேன். அப்படி என்றால் எனக்கு ஆசீர்வாதத்தை வழங்கின ஆண்டவருக்கு என்னுடைய that is the best gift we can give. நாம் கொடுக்க, சிறந்ததாய் கொடுக்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் வேற ஒன்றும் கொடுக்க முடியாது. நாம் வந்து கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு சிறப்பான நம்முடைய இதயம் தான் ஆண்டவருக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த உபகாரங்களை பெறும் பொழுது நம்ம யார் என்பதை நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே நம்ம வந்து பார்க்கிறோம், தேவன் ஆசீர்வாதத்தை வழங்குகிறவர். God is the giver. எசேக்கியா is the receiver. ஆண்டவர் வழங்குகிறவர், எசேக்கியா பெற்றுக்கொள்கிறவர். அதே போல நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவர் வழங்குபவர், நாம் பெற்றுக்கொள்கிறவர்கள். அடுத்தது நாம் என்ன பார்க்கிறோம்? எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எஜமானனாக இருந்தார், எசேக்கியா அடிமையாக இருக்கிறார். அடிமைக்கு இரக்கத்தின் அடிப்படையிலே தான் கொடுக்கப்படுகிறது. அதே போலதான் இன்றைக்கு நாம், தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எஜமானன், நாம் அவருடைய அடிமைகளாக இருக்கின்றோம். அப்போ இரக்கத்தின் அடிப்படையிலே தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்? எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில தேவன் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார், எசேக்கியா வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் வேண்டுதல் செய்கிறவர்களாக மாத்திரம்தான் இருக்கிறோம். தேவன் தான் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கின்றார். அப்போ நமக்கு நன்மை செய்கிறவர், நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகிறவர், நம்முடைய வாழ்க்கைக்கு எஜமானன், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவருக்கு நாம் என்னத்தை கொடுக்க முடியும்? ஒன்றே ஒன்றுதான் நம்ம கொடுக்க முடியும். அதாவது நம்முடைய இதயத்தை தான் நம்ம கொடுக்க முடியும். அந்த இதயத்துல தான் நம்ம பார்க்கிறோம். அந்த நன்றிய நம்ம கொடுக்கிறவர்களாக காணப்படணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இன்றைக்கு அநேக வேளையிலே நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாக நம்ம நடக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கிறோம். என்னன்னா, இன்னைக்கு அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன மறந்து விடுகிறோம் என்றால், இது கர்த்தர் செய்தார் என்று நம்ம மறந்து விடுகிறோம். உண்மைதான், நான் ஜெபிக்கிறேன். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் தான் ஜெபித்தாரு, அவர் தான் முறையிட்டாரு, அவர் தான் இந்த தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய குடிமக்களையும் தன்னுடைய அந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவர் தான் நடத்தினார். உண்மைதான். ஆனாலும் நம்ம என்ன பார்க்கிறோம்? தேவன் தான் இதற்கு மூல காரணமாக இருந்தார். அவர்களை நடப்பிக்கவும், அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கவும், அவர்களுக்கு பலத்தை கொடுக்கவும், இதற்கு பின்னாடி நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் இருக்கின்றார். கர்த்தர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கின்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கும் பொழுது, இதற்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. கர்த்தர் தான் இருக்கின்றார், கர்த்தர் தான் இருக்கிறார், கர்த்தர் தான் செயல்படுகிறார், கர்த்தர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்று நாம் ஒருபோதும் மறந்துடவே கூடாது. ஆனால் இந்த மனமேட்டிமை உள்ளவர்கள், இந்த பெருமை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்து அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி அது வெளிப்படும்னா, கர்த்தரை குறைத்து தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வார்கள். அதாவது, நான் செஞ்சேன், நான் முடிச்சேன், இது என்னால வந்தது, நான் என்ற அந்த நான் மேன்மைப்படுத்துகிறதாக காணப்படுகிறோம். அப்ப அந்த மனமேட்டிமை, பெருமை என்பதுல இரண்டு மேத்தமேட்டிக்ஸ் இக்குவேஷன் வருகிறது. ஒன்று, கடவுள் சிறுமைப்படுகிறார், நான் மேன்மை அடைகிறேன். ஒன்று. இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம்? கடவுளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டீங்கன்னா மீதி இருப்பது என்ன? நான். இதுல ரெண்டு தான் இருக்க முடியும். ஒண்ணு கடவுள் இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப அந்த இக்குவேஷன்ல கடவுளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் தான். அப்போ அநேக வேளை இந்த மனமேட்டிமை பெருமை உள்ளவர்கள் அவங்க என்ன 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 காண்பிக்கிறாங்கன்னா, தன்னுடைய இருதயத்துல நான் தான் செஞ்சேன், நான் தான், என்னாலதான் இந்த காரியங்கள் ஆனது, இதுதான் நான் தான் சாதிச்சேன். அந்த நான் என்ற அந்த காரியத்தை அவங்க, அந்த சுயத்தை அதிகமாக அவர்கள் காண்பிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். அப்போ பிரியமானவர்களே, இந்த மனமேட்டிமை குறித்து நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது மாத்திரமல்ல, இன்னைக்கு கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நாம் எப்படி மறு உத்தரவு கொடுக்க வேண்டும், எது சிறப்பானது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் லூக்கா 17ஆம் அதிகாரம்.
லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 15-16 வாசிங்க. அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதைக்கருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவர் சமாரியனா இருந்தார். சரி, இந்த 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 சம்பவங்கள் நமக்கு வந்து தெரியும். 10 குஷ்டரோகிகள் அவங்க தேவனிடத்துல வந்து மன்றாடுறாங்க, எங்களை குணமாக்கும் அப்படின்னு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனம் இறங்கி அந்த 10 பேரையும் குணமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். சரி, அந்த 10 பேர் குணமடைந்து அவங்க வந்து போறாங்க, ஆசாரியரிடத்துல காண்பிக்க அவங்க வந்து போறாங்க. அப்படியாக அவங்க வந்து கொஞ்சம் தூரம் போனோடனே அதுல ஒருவன் வந்து தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து சத்தத்தோட, உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த முகம் குப்புற விழுந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று நம்ம வந்து சொல்லும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம்? தேவனை ஆராதித்தான். அதாவது நல்லா கவனிச்சு பாருங்க, தன்னுடைய இருதயத்துல இந்த அதிசயத்துக்காக அவன் வந்து காத்திருக்கிறான். அதாவது இந்த குஷ்டரோகம் நீங்குவது வந்து சாதாரண காரியம் அல்ல. கடவுளுடைய, அதாவது தெய்வீக இன்டர்வென்ஷன், டிவைன் இன்டர்வென்ஷன், தெய்வீக இடைப்படுதல் இருந்தாலே ஒழிய இந்த குஷ்டரோகம் வந்து நீக்கப்படாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த குஷ்டரோகம் நீங்கப்படுகிறது என்றால் தேவன் இடைப்பட்டு இருக்கிறார் என்று இந்த 10 பேர்ல ஒருத்தனா உணர்றான். ஒருத்தனா உணர்ந்து அவன் என்ன செய்யறான்? இந்த என்னை குணமாக்கின இந்த தேவனிடத்துக்கு நான் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவன் திரும்பி வந்து தேவனுக்கு ஆராதனை செய்கிறான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த 9 பேர் என்ன ஆனார்கள்? அந்த 9 பேருடைய வாழ்க்கையில நாம் என்ன பார்க்கிறோம்? நாங்கள் யூதர்கள், எங்களுடைய தேவன் எங்களை குணமாக்க கடமைப்பட்டு இருக்கிறார் அப்படி என்று உணர்ந்து தங்களை உயர்த்தி அவர்கள் அப்படியே போயிட்டாங்க. அவங்க நன்றி செலுத்தவும் இல்லை, அவங்க திரும்பவும் வரல. ஆனா இந்த ஒரு மனுஷன், சமாரியன் என்று சொல்லப்படுகிறவன், அவன் மறுபடியுமாக வந்து அவனுக்கு செய்யப்பட்ட அந்த உபகாரங்களுக்கு சரியான மறு உத்தரவு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். He did response rightly, appropriately என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வந்து செய்த உபகாரங்களுக்கு நாம் எப்படி மறு உத்தரவு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே நம்மை கொண்டு வருகிறோமா? இன்றைக்கு கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு தத்தம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் செய்யாவிட்டால் இதுக்கு என்ன பேரு? நாம் பெருமை உள்ளவர். ஏனென்றால் என்னை நான் உயர்த்துகிறேன், நான் தானே ஜெபித்தேன், ஆண்டவர் கொடுத்தார், நான் தானே ஜெபிச்சேன், இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வரணும், நான் பெற்றுக்கொள்ள லாய்க்கற்றவன் அப்படின்னு நம்ம சொல்லி நம்மையே நாம் வந்து பெருமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து யோசித்து பார்க்கணும், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஏற்ற ஆராதனையை நாம் வந்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நாம் ஏற்ற ஆராதனை, அதாவது நம்முடைய இதயத்தையே கர்த்தருக்கு திரும்ப கொடுப்பதுதான் மறு உத்தரவு, சரியான மறு உத்தரவு என்று பார்க்கணும். அப்படி இல்லாவிடில் அதற்கு என்ன பேரு? மன மேட்டிமை. உன்னையே நீ உயர்த்துகிற, நீ வந்து கடவுளை கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட வாழ்க்கையிலிருந்து செதுக்கிக்கிட்டு இருக்கிற. எனக்கு கடவுள் தேவையில்லை, கடவுள் தேவையில்லை, கடவுள் தேவையில்லை, கடவுள் தேவையில்லை, கடவுள் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீ கடவுளை விட்டு தூரமா போற.
ஆசீர்வாதங்களை நீ மறக்கவே கூடாது. எசேக்கியா ராஜா கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாக நடவாமல் என்று நாம் இருந்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த மனமேட்டிமை உள்ள எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படி பார்க்கும்போது, அந்த 25ஆம் வசனத்திலே, ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது, தேவன் கடும் கோபம் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது எசேக்கியாவுடைய மனமேட்டியின் நிமித்தமாக எசேக்கியா மாத்திரமல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க, எசேக்கியா மாத்திரமல்ல, 3 சாரார். ஒன்று எசேக்கியா, அடுத்ததாக யூதா மேல், யூதா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அந்த ஜனங்கள் மேல, எல்லாரும் மேல, யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மனமேட்டிமை என்பது நம்ம மறந்துடக்கூடாது. அது எப்பொழுதுமே நம்மை மட்டும் பாதிக்காது, அது எல்லாரையும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரையும் பாதிக்கும். அது பாதிப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய கோபம் நம்ம மேல வருவது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மேலும் வரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். கேள்வி என்னன்னா, மனமேட்டிமைக்கு ஏன் ஆண்டவர் கோபம் கொள்கிறார்? இந்த மனமேட்டிமை, மனம் மேட்டிமை அப்படின்னு சொல்லும்போது தன்னை உயர்த்துவது. இந்த மனமேட்டிமை என்பது எங்கிருந்து ஆரம்பமானது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். இது பிசாசானவன் இடத்திலிருந்து ஆரம்பமானது. அதாவது நம்ம எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிக்க எசேக்கியேல் 28:6. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடியினால். சரிங்களா? என்ன பார்க்கணும்னா, இங்க இந்த மனமேட்டிமை என்பது தன்னுடைய இருதயத்தை கடவுளுக்கு மேலாகவும் அல்லது கடவுளுக்கு சமமாக தன்னுடைய இதயத்தை வைத்துக் கொள்வது. அப்ப என்ன பார்க்கிறோம், பிசாசானவனுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்துச்சு. நான் கடவுளை போல ஆகணும், அதனால கடவுளை போல ஆகணும் என்று அந்த மனமேட்டிமை வந்தது. அடுத்தது ஏவாளையும் என்ன வஞ்சித்தான், நீ இந்த கனியை புசித்தியானா நீ எப்படி இருப்ப, கடவுள் போல இருப்ப. அப்ப இந்த பிசாசானவனுடைய வேலையே என்னன்னா, நம்மளுடைய இருதயத்தை மேட்டிமை ஆக்குவதுதான் நம்மளுடைய வேலை. அப்ப அந்த பெருமை என்பது அது தேவன் வெறுக்கின்றார். தேவனுக்கு அது அருவருப்பான ஒரு காரியம். பெருமையோ அல்லது மனமேட்டிமையோ அது தேவனுக்கு அருவருப்பானது என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வருவது மாத்திரமல்ல, அவர்கள் தண்டனைக்கு தப்ப மாட்டார்கள். அதுதான் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். மனமேட்டிமை உள்ளவர் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவர், கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் என்று பார்க்கிறோம். தேவன் நிச்சயமாக மனமேட்டிமை உள்ளவர்களை தண்டிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப இன்றைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், நான் என்னங்க மனமேட்டிமை அடைஞ்சேன், நான் என்னங்க பெருமை அடைஞ்சேன், கடவுள் என் மேல கோபப்படுற அளவுக்கு நான் என்ன மனமேட்டிமை அடைஞ்சேன் அப்படின்றத நம்ம கேட்கலாம். இன்னைக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். இந்த மனமேட்டிமை என்பது புதிய ஏற்பாட்டில் the pride of life சொல்லுது, ஜீவனத்தின் பெருமை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம். சரி, இந்த ஜீவனத்தின் பெருமை என்றால் என்ன? இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம். அது ஊழியங்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம செய்து நம்ம சாதிக்கிறோம், நல்லது. ஆனா இன்னைக்கு அநேக வேலையில பாருங்க, கர்த்தர் செய்த உபகாரங்களை நாம் எப்படியாக கையாளுகிறோம், கர்த்தர் செய்த உபகாரங்களை நாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம். இன்னைக்கு அநேக வேலையில பாருங்க, கர்த்தர் செய்த உபகாரங்களை கர்த்தருக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும். இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில இன்னொரு அவருக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா,
இந்த 32ஆம் அதிகாரத்துல அந்த 27 இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது அவர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? கர்த்தர் ஆசீர்வதித்த அவருடைய அந்த தேவ ஆலயத்துல அந்த செல்வங்கள் எல்லாம், அந்த ஆஸ்திகள் எல்லாம் அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? இந்த அசீரியா ராஜாவுக்கு வந்து காண்பித்தார். அப்ப எசையா தீர்க்கதரிசி வந்து கேட்கிறாரு, இந்த அசீரியா ராஜா வந்தானே, அவனுக்கு நீ என்ன காண்பித்த அப்படின்னு கேட்கும்போது பெருமையோடு எசேக்கியா வந்து சொல்றாரு, என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் உள்ள எல்லா ஆஸ்திகளையும் நான் காண்பித்தேன் அப்படின்னு பெருமையோடு. என்ன மறந்துட்டான் எசேக்கியா ராஜா? அந்நியர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நுழைய முடியாது. அது பல லேவியராம் புத்தகத்தில் உள்ளது. காலடி எடுத்து வைக்க கூடாது அந்நியர்கள். அந்நியர்கள் தேவனுடைய ஆலயத்திலே காலடி எடுத்து வைக்க முடியாது. நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப எவ்வளவு பெரிய பாவத்தை நீ வந்து செஞ்சிருக்கிற. வந்து பாரு, என்னுடைய ஆசீர்வாதத்தை பாரு, என்னுடைய செல்வத்தை நீ வந்து பாரு அப்படின்றது அவர் வந்து விளம்பரம் பண்ணினார். அப்ப இன்றைக்கு இந்த மனமேட்டிமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படி வருகிறது? இன்றைக்கு நாம் நம்முடைய ஆசீர்வாதங்கள், அதாவது நம்முடைய வீட்டுல பொருட்களை நம்ம வந்து காண்பிக்கல. ஆனா இன்றைக்கு பாருங்க, நம்முடைய குடும்பம் நல்லா இருக்குது, இன்னைக்கு நான் வந்து நல்லா ஊழியம் செய்யறேன், நான் வந்து அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து அதை விளம்பரம் பண்ணக்கூடியவர்களாக நாம் வந்து இருக்கிறோம். அது குறித்து நம்ம வந்து 4 பேர்கிட்ட பேசணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில அநேக வேலையில நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம வந்து செஞ்சிட்டோம்னா, அது அல்லது இந்த ஆசீர்வாதங்களை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம்னா நல்ல உண்மைதான். நம்ம வந்து சபைக்கு முன்னதாக நம்ம வந்து சாட்சி சொன்ன உண்மைதான். ஆனா அநேக வேலையிலே நம்ம வந்து தவறா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி நம்ம வந்து நன்றி செலுத்துறோம்? இன்னைக்கு ஊடகங்கள்ல, மீடியாவில் நம்ம வந்து போட்டு, கடவுள் பாருங்க, என் குடும்பம் பாருங்க இப்படி வச்சிருக்கிறாரு, என் குடும்பத்துல இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இந்த ஆசீர்வாதங்களை நான் வந்து பெற்றேன், அதை வந்து கர்த்தர் கொடுத்தாரு, இப்படின்னு நம்ம வந்து உலகத்துக்கே தெரியற மாதிரி நம்ம வந்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அப்ப இதெல்லாம், இதுக்கு பேர் என்னங்க? இதான் மனவேட்டிமை, இதான் பெருமை. நம்ம அறியாமையிலே நம்ம வந்து இதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். உன் குடும்பம் நல்லா இருக்குதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நீ கடவுளுக்கு நன்றி செலுத்தி நீ அவருக்கு முன்னதாக தாழ்மைப்படு. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் என் குடும்பம் நல்லா இருக்க முடியாது, என் குடும்பம் ஒத்துமையா இருக்க முடியாது, என் குடும்பம் வந்து ஆசீர்வாதமாக இருக்க முடியாது அப்படின்னு கடவுளுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அது ஏன் நீ வந்து 4 பேருக்கு நீ வந்து சொல்லணும்? எசேக்கியா ராஜா தானே செஞ்சாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார்ல, இவ்வளவு ஆலயத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார்னா நீ கடவுளுக்கு நன்றி செலுத்த. அது உன்னுடைய ஜனம் மட்டும் காணட்டும். அதையா நீ இந்த அந்நியர்களுக்கு நீ வந்து தெரியப்படுத்தி கர்த்தருடைய கோபத்தை நீ வந்து கொண்டு வர அப்படின்றத இந்த எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக வேளையில நம்முடைய அறியாமையினாலே நம்ம வந்து அநேக காரியங்களை குறித்து தவறாக நாம் வந்து விளம்பரப்படுத்தி நாம் மனமேட்டிமைக்குள்ளாக ஆகிறோம். அதை நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. இன்னைக்கு ஊழியத்தில் நம்ம வந்து நிறைய காரியங்கள் செய்யலாம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நல்ல வேலை இருக்குது, நம்ம மீண்டுமா தான் சொல்றேன், நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை அதுக்கு தக்கதாக நம்ம வந்து எப்படி நடந்து கொள்கிறோம். கடவுளை மகிமைப்படுத்தாம இன்னைக்கு மக்கள், ஜனங்கள், மற்றவர்கள் என்னை பார்க்கணும், என்னோட குடும்பத்தை பத்தி, என்னோட ஊழியத்தை பத்தி நல்லா பேசணும், புகழ் சூட்டணும் அப்படின்றத நம்ம வந்து விரும்பி நம்ம வந்து பேசி கொண்டிருந்தோம்னா அதுதான் மனமேட்டிமை. அதுதான் மனமேட்டிமை என்பதை நம்ம வந்து பார்க்கணும். ஆகையினாலே இப்படி நம்ம வந்து செய்யும் பொழுது ஒரே ஒரு காரியத்துக்கு நம்ம வந்து ஆளாகிறோம். என்ன?
தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகும். மனமேட்டிமை உள்ளவர்களுக்கு தேவன் வந்து அருவருக்கிறார். மனமேட்டிமை உள்ளவர்களை தேவன் அருவருக்கிறார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். இறுதியாக நாம் வந்து பார்க்கிறோம், மனமேட்டிமை உள்ளவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கிறோம். அவர் பாருங்க, வசனம் 26 எசேக்கியாவின் மனமேட்டியை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை என்று பார்க்கிறோம். கர்த்தர் கோபம் கொண்டாரு. ஆனால் எப்பொழுது எசேக்கியா தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்னதாக மன்றாடி மனம் திரும்பினானோ கர்த்தர் என்ன செய்கிறார்? அவன் மேலும் தன்னுடைய ஜனத்தின் மேலும் தன்னுடைய அந்த பரிசுத்த பட்டணமே எருசலேமில் அந்த அந்த வர வேண்டிய அந்த தண்டனையை தேவன் மீட்டு கொண்டார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். எரேமியா 26ஆம் அதிகாரம் 19 நாம் வந்து வாசிக்கலாம். அதோடு கூட எசாயா 39:8 வாசிக்க. அப்பொழுது ஏசாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க என்ன பார்க்கிறோம்? எசேயா கிட்ட வந்து எசேக்கியா வந்து சொல்றாரு, அவர் வந்து மனம் திரும்பி தேவன் அவர் வந்து மன்னித்த பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன? எசேக்கியா வாழ்ந்த காலத்துல கர்த்தர் தன்னுடைய கோபத்தை எடுத்துக்கொண்டார். ஆனா யார் மேல கர்த்தருடைய கோபம் நீங்கள? இனி வருகின்ற சந்ததி மேல். அதான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், நாம் பெருமை அடையும் பொழுது மறந்துடக்கூடாது, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பமும் சரி, நம்முடைய சபைக்கும் அது வந்து பிரதிபலிக்கல, அது வந்து பாதிக்கும் என்பதை நம்ம வந்து மறந்துடவே கூடாது. அப்போ நாம் செய்ய வேண்டியதுதான் என்னன்னா, தேவனுக்கு முன்னதாக நம்மை வந்து தாழ்த்தி, ஆண்டவரே என்னை நான் உயர்த்தினதுக்காக என்னை மன்னியும், உண்மை நான் உயர்த்தினோம் ஆனா என்னை நான் வந்து உயர்த்தினேன் அப்படின்றத நம்ம வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில மனமேட்டிமை தேவன் வந்து எதிர்க்கிறார். அப்ப தேவன் விரும்புவது எது? நம்முடைய வாழ்க்கையில இந்த மனத்தாழ்மை என்பது மிக மிக அவசியம். ஏன் மனத்தாழ்மை அவசியம்? ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாழ்மையை அடையாளமாக அவர் தரித்து கொண்டு வாழ்ந்தார். கிறிஸ்துவோடைய, அதாவது கிறிஸ்துவினுடைய அடையாளம் என்ன? தாழ்மை. கிறிஸ்துவினுடைய அடையாளம் தாழ்மை என்றால் கிறிஸ்துவர்களுடைய அடையாளம் என்ன? தாழ்மை. ஜான் கெல்வின் என்பவர் அவர்கிட்ட கேட்கப்படும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் என்ன, பிரதானமான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு 3 அப்படின்னு. அப்ப அந்த 3 என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, 1வது தாழ்மை, 2வது தாழ்மை, 3வது தாழ்மை. கிறிஸ்தவர்களின் அடையாளமே தாழ்மை என்பது. அப்போ உன் பேச்சில ஒரு தாழ்மை இருக்கணும், உன் நடத்தையில ஒரு தாழ்மை இருக்கணும், உன்னுடைய சிந்தையில ஒரு தாழ்மை இருக்கணும், உன்னுடைய நீ செய்ய போகிற காரியத்துல தாழ்மை இருக்கணும் என்பதை நாம் வந்து பார்க்கணும். அப்போ அந்த தாழ்மையை நாம் வந்து அணிந்து கொண்டு, புதிய ஏற்பாட்டுல வசனம் 1 பேதுரு நம்ம வாசிக்கிறோம், தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த தாழ்மையை நாம் அணிந்து கொண்டவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் வந்து தாழ்த்தி, அவர் வந்து கீழ்ப்படிந்து தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, கர்த்தர் செய்த ஒரு பெரிய உபகாரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம நிறைய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உண்மைதான்.
ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பிரதான முக்கியமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது முக்கியமா ஒண்ணே ஒண்ணு, எது? கர்த்தர் நமக்கு அருளின ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை மாத்திரம் நான் வந்து நினைத்து பார்த்தேனானால், அதை ஆழமாக நான் வந்து உணர்ந்தேனானால், இந்த பாவ சேற்றிலே கிடந்த என்னை தேவன் தூக்கி எடுத்தார். நான் எந்த ரீதியிலே நான் வந்து மேன்மையானவன், கர்த்தருடைய பாவ மன்னிப்பும் கர்த்தருடைய இரக்கத்தையும் நித்திய ஜீவனையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு எந்த ரீதியிலே நான் வந்து லாய்க்கற்றவன் என்று ஒரு கணம் நாம் வந்து உணர்ந்தோமானால் வாழ்க்கை முழுவதும் நாம் தாழ்மை உள்ளவர்களாக காண, எவ்வளவு பெரிய மனுஷனாக நம்ம வந்து இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அந்த தாழ்மை காணப்பட்டு கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, ஹட்சன் டெய்லர் நமக்கு வந்து தெரியும். ஹட்சன் டெய்லர் அவர் வந்து இந்தியாவுக்கு மிஷனரியா போனவர். இந்த ஹட்சன் டெய்லர் வந்து நிறைய சாதனைகளை புரிந்தவர், நிறைய காரியங்கள் அவர் வந்து செய்தார். அதாவது அவர் வந்து இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்க்கிறோம், அந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவருடைய அந்த பட்டணத்திலே பலவிதமான எதிர்ப்பு. நீ எதுக்கு போற, இந்தியாவில் என்ன ஆள் இல்லையா, நீ எதுக்கு வந்து போற அப்படின்னு பல எதிர்ப்புகள். ஆனா அந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி அப்புறம் இந்தியாவில் போய் அநேக ஊழியங்களை அவர் வந்து செய்தாரு. அப்போ அந்த ஹட்சன் டெய்லர் கிட்ட பெருமை இருக்கிறதா என்று 2 பெண்மணிகள் வந்து சோதிக்க விரும்பினாங்க. சரி, இந்த ஹட்சன் டெய்லர் கிட்ட வந்து பெருமை இருக்குதா அப்படின்னு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ அவருடைய மனைவி கிட்ட கேட்க போனாங்க. அவருடைய மனைவி பேர் வந்து மரியா. அப்போ கேட்டாங்க, இந்த மாதிரி உன்னுடைய கணவர்கிட்ட பெருமை இருக்குதா, அவர் வந்து பெருமைப்படுவாரா அப்படின்னு கேட்க அவங்க வந்து கேட்டாங்க. அப்போ மரியா வந்து சொன்னாங்க, சரி நான் வந்து என்னுடைய கணவர்கிட்ட வந்து கேட்டுட்டு நான் வந்து சொல்றேன் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. அப்போ அந்த கேள்வி வந்து ஹட்சன் டெய்லர்கிட்ட வந்து கேட்டாங்க. அதாவது மனைவி வந்து இப்ப கணவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நீங்க எப்பயாவது மனமேட்டிமை அடைஞ்சிருக்கிறீங்களா, அது பெருமைப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப ஹட்சன் டெய்லர் கேட்டாரு, ஆச்சரியத்தோடு கேட்டாரா, எதை குறித்து பெருமை அப்படின்னு. அப்ப மனைவி சொன்னாங்களா, நீங்க செய்த இந்த ஊழியத்தெல்லாம் குறித்து உங்களுக்கு பெருமை வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹட்சன் டெய்லர் இப்படியா பதில் சொன்னாரா, I never knew I had done anything. நான் எதையாகிலும் செய்தேன் என்பது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்படின்னா என்ன, ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையில அவர் நிறைய காரியங்களை வந்து சாதிச்சார். ஆனாலும் அவர் சொல்றாரு, அப்படி நான் வந்து செஞ்சதா எனக்கு ஒன்றும் தெரியல. அப்ப அந்த வார்த்தையிலே நம்ம வந்து பார்க்கிறோம், அந்த எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவருக்கு அவர் வந்து கொடுக்கிறார், செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதக்காரர் சொன்னால, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். ஹட்சன் டெய்லர் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறார். God has done this. ஆண்டவர் இதை செய்தார். நான் அப்படி ஒன்றும் செய்ததா நான் வந்து எனக்கு வந்து தெரியல அப்படின்றத ஹட்சன் டெய்லர் வந்து சொன்னார். பிரியமானவர்களே, அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மனமேட்டிமையை நம்ம வந்து இடம் கொடுக்காம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து தாழ்மை காணப்படும். இன்னைக்கு ஒருவேளை யாராவது நம்ம கிட்ட வந்து கேட்டாங்கன்னா, நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களுடைய 20, 25, 30, 40 வருஷம் கிறிஸ்தவர்களாக நீங்க வந்து இருந்தீங்களே, நீங்க கர்த்தருக்காக நீங்க வந்து என்ன செஞ்சீங்க அப்படி என்று கேட்கப்படும் பொழுது நம்முடைய பதில் இப்படியாக இருக்கும். அப்ப நம்ம கொடுக்கிற பதிலே நமக்கு வந்து தெரியும், அங்க மேட்டிமை இருக்கிறதா, பெருமை இருக்கிறதா, அல்லது தாழ்மை இருக்கிறதா என்பதை தெரியும். நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன்னா அது நல்லாவே தெரியும், நாம் பெருமை உள்ளவர்களாக இருக்கு. இல்ல இது கடவுள் செய்தாரு, இது கர்த்தர் செய்தாரு,
இதை கர்த்தர் செய்தார், இதை கர்த்தர் செய்தார், இதை கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார் அப்படின்னு நாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் அங்கே நம்முடைய மனத்தாழ்மையை காட்டுகிறவர்களாக இருக்கும். அப்ப இன்றைக்கு அன்பின் தேவ பிள்ளைகளே, பெருமையுள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்தும். தேவனுக்கு முன்னதாக நம்மை வந்து தாழ்த்தும் போது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதே சமயத்துல பெருமையுள்ளவர்களே கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறவராக தேவன் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம வந்து ஆராய்ந்து பார்ப்போம். இந்த மன மேட்டிமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? இன்றைக்கு நம்மை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து, நம்முடைய ஊழியத்தை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோமா? அது 4 பேர்த்துக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறோமா? அல்லது உலகத்துக்கு நம்ம வந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறோமா? அப்படி செய்து கொண்டிருந்தோமானால் அந்த மனமேட்டிமையிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கை இந்த மனமேட்டிமையிலிருந்து நாம் மனம் திரும்பி தாழ்மையோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யவும், நன்றி உள்ளவர்களாக இருக்கவும், எப்பொழுதுமே கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு ஏற்ற வண்ணமாக நாம் மறு உத்தரவு கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை பாடுவோம். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இறுதி சரணம் மாத்திரம் பாடுவோம். எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் எண்ணவில்லை. சரணம் மாத்திரம் பாடுவோம். செய்வோம். பிரியமானவர்களே, மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு தக்கதாக நாம் நடந்து கொள்கிறோம். வாழ்க்கையில மனமேட்டிமை உள்ளவர்களாக நாம் இருப்போமானால் நம்மை நாமே உயர்த்தி கொண்டு நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து பேசுகிறவர்களாக நாம் காண்போம். ஆனால் இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது, மனமேட்டிமையை தேவன் வெறுக்கிறார். அவர்கள் மேல் கர்த்தருடைய கோபம் வரும் என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகாமல் இருக்க இன்றே நம்மை தாழ்த்தி எசேக்கியா மனம் திரும்பினது போல நாம் மனம் திரும்ப தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நமக்காக நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம்.
Deacon Ganga. பரலோகத்திலிருந்து எங்களை பார்த்து எங்கே இரண்டு மூன்று பேர் நாமத்திலே கூடியிருக்கிறார், இங்கே நாம் வாசம் பண்ணுவேன் அந்த வேதவசனம் சொல்கிறது. அப்படியாய் மத்தியிலே வாடி ரோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறேன். நீ நல்லவர் வல்லவருமாய் இருக்கிறேன். பெருமை உள்ளவருக்கு நெருப்புறமாய் இருக்கிறேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு அருகாமல் இருக்கிறேன். அவர்களை மன்னித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நீரே உயர்த்துகிறேன். அவர்களை நீரே ஆசீர்வதிக்கிறேன். அப்படியாக நாங்கள் அவர்களில் ஒருவராக காணப்பட ஆண்டவரை தாழ்மையோடு தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மெய்ப்படுத்துகிற பிள்ளைகளாக எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து கடந்து போக நடந்து போக கவிதைகளை குற்றங்களை கர்த்தர் இரக்கமாய் மன்னித்து எங்களை தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதியும். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மனரம்யமாய் நாங்கள் வீட்டுக்கு செல்ல தேவன் எங்களோடு இருக்கிறார். தேவன் எங்களை மன்னிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை உயர்த்துவார் என்று விசுவாசத்தோடு கூட நாங்கள் விட திரும்ப உதவித்தார். வேண்டிக் கொள்ளுகிறோம் பரலோக பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். அமருங்கள். சரி, அறிவிக்க வேண்டிய காரியங்கள் வழக்கம் போல நமக்கு புதன்கிழமை இரவு 8 மணிக்கு வேத பாடம் யோக புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வேத தியானத்துல நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. இதோடு கூட நீங்க COVID-19 இந்த SOP-யை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து ஜீவனம் பண்ணுங்க. ஃபேஸ் மாஸ்க் வெளியே போனீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் போடாம போயிடாதீங்க. திருச்சபையிலும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? அவ்வளோதான் காரியங்கள். வார இதழை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதானே ஜெப வேண்டுகோளுக்காக ப்ரே பண்ணுங்க. குறிப்பாக நம்முடைய தேசத்துக்காக ப்ரே பண்ணுங்க. குறிப்பாக இந்த அரசியல்ல பலவிதமான பூசல் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் ஒரு அமைதியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்க. வேலை செய்கிறவர்களுக்காக தொடர்ந்து ப்ரே பண்ணுங்க. இதுதான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இன்றைக்கு பீட்டர், தர்ஷினி, அப்புறம் மித்ரா அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு வரவேற்பு. தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்.